ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா குழி பணியாரம். இப்போது நான் பெரிய பவுலில் ஒரு பவுல் மாவு எடுத்து வச்சுருக்கேன். இதில் மிக்ஸ் பண்ணுறதுக்காக கேரட், பீன்ஸ், கருவேப்பிலை, கொத்தமல்லி, குடமிளகா, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது வெங்காயம் சேர்த்துக்கிறேன், பீன்ஸு சேர்த்துக்கிறேன், இப்போது கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட், குடமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு இதில் கொஞ்சம் எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து வச்சுக்கலாம். இப்போ குழி பணியார சட்டி வச்சுட்டோம். அது கொஞ்சம் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இப்போ ஒவ்வொரு கரண்டி மாவு இதில் சேர்த்துக்கலாம். இதை மிதமான தீயில் வச்சு தான் வேக வைக்கணும். இப்போ சுற்றி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு பக்கம் ஃபுல்லாக வெந்துடுச்சு. இப்போ நம்ம இதை திருப்பி விட்டுக்கலாம். இது மாதிரி எல்லாத்தையுமே திருப்பி விட்டுக்கலாம். இருக்கிற மாவையும் இதே மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். இதில் எல்லா காய்கறியும் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் ஹெல்த்தியானதாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க. தேங்க்யூ.